வரக்கூடிய செப்டம்பர் 22ஆம் தேதி ஐநா பேரவையில் பெல்ஜியமும் நாங்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க போகிறோம் என்ற முடிவை எடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் பாலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரிப்பதுடன் இஸ்ரேலின் மீது 12 தடைகளையும் விதித்திருக்கிறார்கள். இதை பற்றி தான் இந்த பதிவில் நாங்கள் டீட்டெயிலாக பார்க்க இருக்கிறோம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. ஒவ்வொரு நாள் செல்ல செல்ல பலஸ்தீனுக்கு ஆதரவு அதிகரித்து கொண்டே செல்கிறது. எந்த நாடெல்லாம் ஆரம்பத்தில் இஸ்ரேலுடன் இணைந்து இருந்ததோ அந்த நட்பு நாடுகள் எல்லாம் இன்று இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பி பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க முடிவு செய்துவிட்டது. ஆரம்பமாக பிரான்சுடைய ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் தான் இந்த விடயத்தை ஆரம்பித்தார். என்ன நடந்தாலும் நாங்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்போம், அங்கீகரித்தால் தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு ஏற்படும் என்ற நோக்கில் நாங்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்து விட்டோம் என்று சொன்னார். அதற்கு பிறகு ஸ்பெயினுடைய பிரதமரும் நாங்களும் இந்த பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க முடிவு செய்துவிட்டோம் என்று சொல்ல, அதற்கு பிறகு அயர்லாந்து, இதே போல போர்ச்சுகல், யூகே, ஆஸ்திரேலியா, நெதர்லாந்து, இப்படி பல நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க முடிவெடுத்து விட்டார்கள். அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது பெல்ஜியமும் இந்த மாதம் செப்டம்பரில் ஐநாவுடைய பேரவை அமெரிக்காவுடைய வாஷிங்டன்ல நடக்க இருக்குது. இந்த பேரவையில் நாங்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க முடிவெடுத்து விட்டோம் என்பதாக பெல்ஜியத்துடைய ஃபாரின் மினிஸ்டர் மெக்சிம் பிரெவோட் அவர்கள் தெளிவாக உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடைய மிக முக்கியமான 2 அமைச்சர்கள், இவர்கள் தான் இந்த இனவாதத்தை அதிகமாக கக்கக்கூடியவர்கள். அதில் பென்குவிர், அதே போல ஸ்மோட்ரிச், இந்த இருவருக்கும் பெல்ஜியம் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களுடைய விசா ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் இவர் தெளிவாக கூறியிருந்தார். ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே இஸ்ரேலுக்கு எதிராக இணைந்து பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும், இந்த இஸ்ரேலுடைய வன்மையான இந்த விடயத்திற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்றும் இவர் பேசியிருக்கிறார். யூரோப்பில் 28 நாடுகள் இருக்கின்றன. இந்த 28 நாடுகளும் சேர்ந்து பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும். இந்த நாட்டை தனி நாடாக அங்கீகரித்தால்தான் பாலஸ்தீனுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும், இஸ்ரேலுடைய இந்த கோர தாண்டவத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி ஏற்படும் என்று இவர் ஐரோப்பிய நாடுகளையும் இந்த விடயத்துக்காக வேண்டி அழைத்திருக்கிறார். நாங்கள் பாலஸ்தீனத்தை 2 கட்டங்களாக அங்கீகரிக்க இருக்கிறோம். அதிலே முதலாவது UN, அதாவது ஐநா சபையுடைய ஜெனரல் அசெம்பிளியில் நாங்கள் அங்கீகரிக்க இருக்கிறோம் என்பதாகவும் பெல்ஜியத்துடைய ஃபாரின் மினிஸ்டர் மெக்சிம் பிரெவோட் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார். அருமையானவர்களே, எங்களுக்கு தெரியும் இந்த பாலஸ்தீன் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட்டு விட்டால் இஸ்ரேலுடைய பல கனவு கோட்டைகள் தரைமட்டமாக்கப்படும். எனவே தான் இஸ்ரேலுக்கு சார்பாக இருக்கக்கூடிய அமெரிக்காவும் பலஸ்தீனிய பிரதிநிதிகள் இந்த ஐநா சபையில் கலந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக வேண்டி தடை விதித்திருக்கிறார்கள். அதுவும் நீங்கள் அமெரிக்காவுக்குள்ளால் வரக்கூடாது, குறிப்பாக இந்த ஐநா சபையுடைய பேரவை நடக்கும் பொழுது நீங்கள் அமெரிக்காவுக்குள்ளால் வரக்கூடாது என்ற தடை உத்தரவையும் அவர்கள் பிறப்பித்து இந்த பாலஸ்தீன பிரதிநிதிகள் கிட்டத்தட்ட மஹ்மூத் அப்பாஸ் உட்பட 80 பேருடைய விசாவையும் அமெரிக்கா ரத்து செய்திருந்த விடயத்தையும் நாங்கள் பார்த்தோம். இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகுடைய இந்த மோசமான செயல் நிறுத்தப்பட வேண்டும். இதற்காக வேண்டி சர்வதேசம் இன்டர்நேஷனல் அடிப்படையில் பல நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக சட்ட நடவடிக்கையை எடுக்க வேண்டும், தடைகளையும் ஏற்படுத்த வேண்டும் என்று இவர் சொன்னது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுக்கு எதிரான முக்கியமான 12 தடைகளையும் பெல்ஜியம் அரசு தற்பொழுது விதித்திருக்கிறது. அதுல முதலாவது என்னன்னா ஆயுத ஏற்றுமதி நிறுத்தம். இனிமேல் நாங்கள் இஸ்ரேலுக்கு எந்த ஆயுதத்தையும் ஏற்றுமதி செய்ய மாட்டோம். பெல்ஜியம் துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்கள் வழியாக இஸ்ரேலுக்கு ஆயுத கடத்தலை தடை செய்ய வேண்டும் என்ற ஒரு தடையையும் இவர்கள் விதித்திருக்கிறார்கள். இரண்டாவது தடை என்னன்னா இஸ்ரேல் தயாரிப்புகள் புறக்கணிக்கப்படும். இனிமேல் இஸ்ரேலுடைய எந்த ப்ராடக்டும் பெல்ஜியத்துக்குள்ளால் வரக்கூடாது என்ற ஒரு தடையும் இவர்கள் விதித்திருக்கிறார்கள். மூன்றாவது வங்கிகள் மற்றும் முதலீடுகளை திரும்ப பெறுதல். இஸ்ரேல் ராணுவத்துடன் இணைந்த நிறுவனங்களில் முதலீடு செய்யாமல் விலக வேண்டும் என்ற ஒரு தடையும் இவர்கள் விதித்திருக்கிறார்கள். நான்காவது அரசாங்க கொள்முதல் தடைகள். அரசு அலுவலகங்கள் இஸ்ரேல் நிறுவனங்களின் சேவைகள் பொருட்களை வாங்காமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு தடையும் பெல்ஜியம் விதித்திருக்கிறது. ஐந்தாவது கல்வி மற்றும் ஆராய்ச்சி ஒத்துழைப்பு கட்டுப்பாடு. சில பல்கலைக்கழகங்களில் இஸ்ரேல் கல்வி நிறுவனங்களுடன் இணைந்திருக்கும் ஒப்பந்தங்களை ரத்து செய்யவும் முடிவெடுத்திருக்கிறார்கள். ஆறாவது துறைமுக தடைகள். பெல்ஜியத்தின் முக்கியமான அன்ட்வெர்ப் துறைமுகம் வழியாக
வழியாக ஆயுதங்கள் செல்லக்கூடாது என்ற தடையையும் பெல்ஜியம் அரசு தற்பொழுது விதித்திருக்கிறது. இதே போல 7வது விமான போக்குவரத்து கண்காணிப்பு. இஸ்ரேல் ஆயுத விமானங்களுக்கு அனுமதி இதற்கு பிறகு மறுக்கப்படும், அனுமதி அளிக்கப்படாது என்ற ஒரு முக்கியமான விடயத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். 8வது தனிநபர் தடை. மனித உரிமை மீறலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட இஸ்ரேல் அதிகாரிகளுக்கு விசா மறுப்பு. அதைத்தான் நான் சொன்னேன். முக்கியமான 2 மினிஸ்டர்கள் ஸ்மோட்ரிச் இதே போல பென்குவியர் இவர்கள் தான் காசா மக்களுக்கு எதிராக அதிகமான இனவாத பேச்சுகளை பேசியவர்கள். அது மட்டுமல்லாமல் காசாவை நாங்கள் முழுமையாக கைப்பற்ற இருக்கிறோம், அதனால் நீங்கள் எங்கேயாவது சென்று குடியேறிவிடுங்கள், இனிமேல் உங்களுக்கு காசாவிலே தங்க இடம் கிடையாது, அதனால தான் நாங்கள் இப்படி உணவுகளையும் தடுத்து எப்படியாவது இவர்களை வெளியே அனுப்ப முயற்சி செய்கிறோம் என்று பகிரங்கமாக சொன்னவர்கள் தான் இவர்கள். எனவே இப்படியாப்பட்ட இனவாதத்தை கக்கக்கூடியவர்களுக்கு பெல்ஜியம் விசாவையும் தடை செய்கிறது. இது பெல்ஜியம் மட்டுமல்ல, இன்னும் பல நாடுகளும் இந்த 2 அமைச்சர்கள் எங்களுடைய நாட்டுக்குள்ளால் நுழைய தடை என்ற விடயத்தையும் இதற்கு முன்னால் அறிவித்திருந்தது. அதே போலத்தான் தற்பொழுது பெல்ஜியமும் இந்த இருவர் எங்களுடைய நாட்டுக்குள்ளால் வருவது தடை, அவர்களுடைய விசா முழுமையாக தடை செய்யப்படும் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். 9வது சுங்கவரி அதிகரிப்பு. அதாவது குடியேற்ற பகுதிகளில் இருந்து வரும் பொருட்களுக்கு கூடுதல் வரி அறவிடப்படும் என்பதாகவும் இவர்கள் கூறுகிறார்கள். இஸ்ரேலிருந்து வரக்கூடிய அந்த விடயங்களுக்கு அதிகமான டெக்ஸ் அடிக்கப்படும் என்று கூறுகிறார்கள். 10வது இஸ்ரேல் நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்திருந்தால் அது ரத்து செய்யப்படும். பொது நிதி ஆதரவுடன் இயங்கும் நிறுவனங்களில் இனிமேல் இந்த ஒப்பந்தம் இருக்காது, அவர்களுடன் நாங்கள் இந்த விடயத்தை ரத்து செய்கிறோம் என்றும் கூறியிருக்கிறார்கள். இதே போல 11வது சமூக இயக்க அழுத்தம். இஸ்ரேலுக்கு சமூக இயக்க அழுத்தம் கொடுக்கப்படும். 12வது ஐரோப்பிய ஒன்றியத்தில் விரிவான தடைகளையும் பெல்ஜியம் அறிவிக்கும் என்பதாக இப்படி கிட்டத்தட்ட ஒரு 12 தடைகளை பெல்ஜியம் அரசு இஸ்ரேலுக்கு எதிராக விதித்திருக்கிறது. எனவே நாங்கள் விதித்தால் மட்டும் போதாது, முழு ஐரோப்பாவும் இந்த இஸ்ரேலுக்கு இப்படியாப்பட்ட தடைகளை விதிக்க வேண்டும். அப்படி விதித்தால் தான் இவர்கள் தங்களுடைய அந்த இன அழிப்பை நிறுத்துவார்கள் என்று தற்பொழுது ஃபாரின் மினிஸ்டர் அவர்கள் பேசியிருக்கிறார். ஆகவே வரக்கூடிய செப்டம்பர் 22ஆம் தேதி ஜெனரல் அசெம்பிளி ஐநாவுடைய அந்த பேரவையில் பல நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க முடிவெடுத்திருக்கிறார்கள். நாங்கள் இந்த விடயம் சரியாக நடந்து முடிய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். இந்த பெல்ஜியத்தை எடுத்துக்கொண்டால் ஏற்கனவே இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரித்திருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் தனி நாடாக இஸ்ரேலை அறிவித்த பெல்ஜியம் தற்பொழுது பாலஸ்தீனத்தையும் தனி நாடாக அங்கீகரிக்க முடிவெடுத்து விட்டது. அருமையானவர்களே, ஆகவே அல்லாஹ் தான் இந்த காசா மக்களுக்கு விமோச்சனத்தை ஏற்படுத்தி அந்த பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க உதவ வேண்டும். எனவே இது போன்ற சுவாரஸ்யமான பல விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா? எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும்.